கௌரவ் திவாரி. ஸோ நம்ம போன வாரம் இவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இவர் இப்படியெல்லாம் இறந்து போயிருந்திருக்கலாம், இதுக்கெல்லாம் பேய் தான் காரணம், ஏதோ ஒரு விதத்தில் பேய் தான் அவரை கொலை பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகளை நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக இவரோட சுற்றி நடந்த பேய் சம்பவங்கள் வரைக்குமே நம்ம பேசியிருந்தோம். இறுதியாக இவர் போனது பங்கர் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற மிகவும் பயங்கரமான ஒரு இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்து வச்சிருந்தோம். ஆக்சுவலாக இவரை பேய் தான் கொண்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குமே கூட இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குமே கூட அந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் இந்த ஒரு கேஸ் ஃபைலை எடுத்து பார்க்கும்போது, இந்த ஒரு கேஸ்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது எனக்கும் அதே டவுட் தான் இருந்துச்சு. பேய் கொலை பண்ணியிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துருந்துச்சு. சரி, ஓகே, இவரை பேய் தான் கொலை பண்ணிச்சா, யாராச்சும் கொண்டுட்டாங்களா, அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் முழுமையான கேள்வியா இருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ ஆக்சுவலா போலீஸ் அப்படின்னு வரும்போது, காவல்துறை அப்படின்னு வரும்போது இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூசைட். அதாவது கௌரவ் திவாரி சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா போலீஸ் அவங்களோட ரிப்போர்ட்ல கேஸை க்ளோஸ் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் இறந்து போயிருந்த அந்த ஒரு பாத்ரூம் தாப்பால் உள்ள இருந்து தாப்பா போட்டிருக்கு. சரியா, உள்ள இருந்து லாக் பண்ணிருக்கு. அதாவது அவர் உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு தான் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. போலீஸ் எப்படி ஒரு சூசைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரோட கழுத்தை அவரே நெரிச்சோ, அப்படி இல்லைன்னா அவரோட கழுத்து ஒரு ஷாலை போட்டு அதை வச்சு நெரிச்சோதான் அவர் கொலை பண்ணியிருக்கணும், அவர் இறந்து போயிருக்கணும், சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் முடிவு பண்ணி இந்த ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் பல இடங்கள்ல இந்த ஒரு கேஸுக்கு பின்னாடி பல கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலா இவர் சூசைட் செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே அங்க நம்ம முழுசா எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே, அப்படியே அவர் சூசைட் பண்ணிக்கலன்னா அவரை பேய் தான் கொண்டு இருக்கா இப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. ஆக்சுவலா யாரு தான் கொண்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் இருந்துச்சு. சரி, ஓகே, அவர் சூசைடும் பண்ணிக்கல, பேயும் கொல்லலைன்னா யாரு இவரை கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலா அதுக்கான பதிலாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது. அதுக்கெல்லாம் முன்னாடி போயிட்டு நம்ம போன வாரம் என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருக்கேன். இவர் போயிட்டு கேஸை ஹேண்டில் பண்றது மட்டும் கிடையாம இந்த ஒரு இடத்தையே கலாய்ச்சிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் இவரோட டீமோட சேர்ந்து ஒரு நைட் ஃபுல்லா தங்க போறேன், இந்த ஒரு இடத்துல தங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டோட உள்ள போறாரு, ஒரு பெரிய தைரியத்தோட உள்ள போறாரு அப்படின்னு சொன்னா, உள்ள போறவரு அவரோட கையில ஒரு K2 மீட்டர், பல சயின்டிபிக் டூல்ஸ், பல நோட் புக்ஸ், பல கேமராஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. அவ்வளவுதான். சின்ன சின்ன கேமராஸ், மைக், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போனவங்க நைட்டு ஃபுல்லா தங்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருந்த எல்லாருமே படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த 12 மணிக்கு இவர் வெளியே இங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ எஸ், இவரே முன்னாடி நின்று கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க யாராச்சும் இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், எப்படி நான் உங்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும்போது இவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விதத்திலையுமே உருப்படியான ஒரு பதில் கிடைக்கல. ஓகேவா? இவர் கேட்ட மாதிரி கேள்விகளுக்கு உருப்படியான பதில் கிடைக்கல. சும்மா ஓ அப்படிங்கிற மாதிரி சவுண்டு மட்டும் தான் வந்திருக்கு. எஸ், அதுவும் பேய்களோட சவுண்டு தான். இது எல்லாத்தையும் அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஓகேவா? சரி, ஓகேன்ட்டு 12 மணிக்கெல்லாம் போயிட்டு தூங்கினவர் அதுக்கப்புறமா காலையில விடிய 6 மணிக்கெல்லாம் திரும்ப கேமராவை எடுத்து கேமராவில் அந்த ஒரு இடத்த கலாய்க்க ஆரம்பிக்கிறார். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த ஒரு இடத்த கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி கலாய்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேய்லாம் இல்லை, இந்த இடத்துல பெரிய ஆளுங்கெல்லாம் இல்லை, இந்த இடமே ஒரு போலி, இங்க இருக்கிற மக்கள் இவங்க இஷ்டத்துக்கு கட்டுக்கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல பேய்லாம் இல்லை, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படியே அப்படின்ட்டு விட்டுட்டு இப்படி போனவர் போகும்போதே இவரோட முகத்திலேயே ஒரு மாற்றம் தெரியுது. அவங்களோட டீமே சொல்றாங்க, இவர் போகும்போதே வந்த ஒரு ஃபார்மேஷனே சரியா இல்லை. ஆக்சுவலா இது வரைக்குமே நம்ம நிறைய கேஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த ஒரு கேஸ்ல இவரோட கண்ணில் நான் பயத்தை பார்த்ததில்லை, ஒரு பதட்டம் இருக்குமே தவிர பயம் இருக்காது. பட் ஸ்டில் பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கிறனால அந்த ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு அவங்களோட அம்மா அப்பா கூட பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க தான் இந்த ஒரு விஷயம் என்ன நடக்குது, இந்த ஒரு பெண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு காலை வச்சதுக்கு அப்புறமா இவர் கொஞ்ச நாள் ஜனக்புரிக்கு போறாரு. ஜனக்புரியில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இந்த ஒரு பொண்ணோட வீடு இருக்கு. இந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்கும் போறாங்க. போகும்போது வெளியே எல்லாரும் பயத்தோட காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பெண் மட்டும் உள்ள தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவரோட காலை எடுத்து உள்ள வைக்கும் போதே அந்த ஒரு பெண்
வியர்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயத்திலேயே இவர் வந்து உள்ளே போகும்போதே இவருக்குமே சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். உள்ளே போனதும் இந்த ஒரு பெண்மணி வந்து ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து இவரோட மூஞ்சி முன்னாடி நிற்கிறாங்க. ஓகே, மூஞ்சி முன்னாடி நின்று இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எல்லாருக்கும் உதவ வந்திருக்க, இங்கே இருக்கிற எல்லாரும் உன்னோட உதவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு யார் உதவ போகிறா? உனக்கு யார் உதவ போகிறா அப்படிங்கிற மாதிரி பெங்காலியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா இவருக்கு இன்னும் பயம் அள்ளு விட்டுருது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகியிருக்காரு. அதனால ஏதோ நினச்சி பயப்படுறாரு அப்படின்ட்டு கட்டிப்பிடிச்சு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஷேப் பண்ணிட்டு அவரை வந்து தூங்க வச்சிடுறாங்க. சாகரத்துக்கு முன்னாடி நாள் ஜூலை 6ஆம் தேதி இரவு நேரம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான இன்னும் பிளாட் ட்விஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சாகரத்துக்கு முன்னாடி நாள் இரவு இவர் வந்து இவரோட டீம்ல ஒருத்தருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. சைலண்ட் ஆகிட்டு இல்லை இப்போ பேச வேணாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நைட் ஒரு 12 மணி இருக்குவா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம வந்து திறந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் காலையில் மெயில்ஸ் செக் பண்ணுறாரு. அந்த ஒரு மெயில்ஸில் வந்து சில பல ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குது. எதுக்கான ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் அடுத்து ஃபேஸ் பண்ண போகிற அந்த ஒரு கேஸ் ஃபைலோட ஃபோட்டோ ஷூட்ஸ். இந்த ஃபோட்டோ ஷூட்ஸையும் பார்த்துட்டு வாஷ்ரூமுக்கு போக போகிறாரு. 11 மணிக்கெலாம் கௌரவ் திவாரி. அதுக்கப்புறம் உள்ளே போனவரே ஒரு மணித்தியாலமாக வெளியே வரலை. அவரோட வைஃப் ரொம்பவுமே பதறி போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும்போது ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டதுக்கப்புறமா பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துனதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கதவை உடைச்சு பார்க்கும்போது கௌரவ் திவாரி இறந்து கீழே கிடக்கிறாரு. ஸோ இந்த கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் நைட்டு கால் பண்ணியிருக்காரு, நீங்கள் அவர் கூட என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத கேட்குறாரு. இதுதான் பேசணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கௌரவ் திவாரியோட வாய்ஸில் அவர் பேசலை, அவரோட வாய்ஸே அந்த ஒரு இடத்துல எனக்கு கேட்கல, ஒரு மாதிரி வியர்டாக. நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருந்தால் எப்படி பேசுவோம்? ஆக்சுவலாக வந்து நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். அந்த கேசஸில் உடம்புக்குள்ள ஆத்மா இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் கௌரவ் திவாரியும் நைட்டு பேசினாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறார். ரீகேப்பும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தோணுன ஒரே விஷயம், பேய் தான் கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தானே. சரி, ஓகே, பேயே கொண்டுருச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்குவோமே. அவர் 11 மணிக்கு இந்த ஒரு பாத்ரூம்குள்ள போறாரு. சரியா, 11:15 அளவுல அவரோட வைஃப் வந்து போயிட்டு கதவை இடிச்சு இவரை வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து ஆட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. இவரோட ரிப்போர்ட் எல்லாமே ஆட்டாப்சிக்கு போகணும் இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் போகும் இல்லையா. ஸோ அப்படி ஆட்டாப்சிக்கு போகும்போது ஆட்டாப்சியில எப்படி ஒரு நபர் இறந்து போன டைமை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் கடைசியா சாப்பிட்ட உணவு எந்த அளவுக்கு டைஜஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் இவர் எந்த அளவுக்கு இறந்து போயிருக்காரு, எந்த நேரத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கால்குலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கிறது 6 மணிக்கு. அதுக்கப்புறமா வந்து இவர் வேற எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறது தான் இது வரைக்குமே கிடைச்ச ஆதாரம். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா அவர் 6 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு உணவு இது வரைக்குமே டைஜஸ்ட் ஆகல, 11 மணி வரைக்குமே டைஜஸ்ட் ஆகலை. ஆக்சுவலாக வந்து ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற உணவு ஒரு 2 மணித்தியாலத்திலேயே டைஜஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 6 மணிக்கு சாப்பிட்ட உணவு 11 மணி வரைக்குமே டைஜஸ்ட் ஆகலைன்னா இடையில தான் எதுவும் நடந்திருக்கும். கூர்ந்து கவனிங்க. இப்போ இந்த கேஸ் தொடர்ந்து என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ஒரு காலையில 11 மணிக்கு இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா காலையில 11:15 அளவுல கதவை இடிச்சுக்கிட்டு போயிட்டு இவர் உள்ள இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து இவரோட வைஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, மக்களுமே வந்ததுக்கு அப்புறமா, இவரோட அப்பாவுமே அங்க இருந்ததுக்கு அப்புறமா நடந்த சில பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா இவரோட பாடி ஆட்டாப்சிக்கு போகுது. ஆட்டாப்சியில வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகும் ஆட்டாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியே வரதுக்கு. ஆக்சுவலா ஒரு பெரிய டிஎன்ஏ ரிப்போர்ட்டா இருந்தா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். இதை வந்து நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பேசின ஒரு கேஸ்ல பேசியிருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்லயே பல பிரச்சனைகள் இருக்கு. அதையும் தொடர்ந்து போலீஸ் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில பேர்கிட்ட சில பல கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்படி முன்னெடுத்து வைக்கும்போது சில பேர் சில இடங்கள்ல நியூஸ்ல ஜேர்னலிஸ்ட் கிட்ட எல்லாம் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், அவரோட கழுத்துல இருந்த மார்க் வந்து ஆக்சுவலா யாரோ பிடிச்சி நெரிச்ச மாதிரி இல்லை, நெக கீறல்கள் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சில பேர் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே.
சரி அப்படின்னு வரும்போது இவர் யாரு தான் உள்ள இருந்து கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது போலீஸ் ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட குடும்பத்தோட நபர்களே தான். அதாவது அவரோட வைஃப் மற்றும் அவரோட அப்பா. ஏன்னா காலையில இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் கூட யார் இருந்தா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வைஃபும் அப்பாவும் மட்டும்தான் அந்த ஒரு வீட்லயே இருந்திருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா சந்தேகப்பட்டதே அவங்க 2 பேரை தான். அவங்க 2 பேரை வச்சு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா ஒரு கேள்விக்கு கூட தெளிவா ஒரு பதில் வரல. அதாவது ஓகே இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. போலீஸ் இந்த ஒரு கேஸ் சூசைட் தான் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கதவு உள்பக்கமா லாக் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் தான் இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ். அதையும் தாண்டி இது ஒரு சூசைட் தான் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கரெக்டா ப்ராப்பரா கிடைக்கல. ஏன்னா இது வரைக்குமே அந்த ஒரு கேஸ்ல கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஒரு கேஸ் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றது வரைக்குமே இவர் அவரோட கையையே வச்சுக்கிட்டு களத்தை நெரிச்சுக்கிட்டு செத்துருப்பாரு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கிடைச்ச அந்த ஒரு ஆதாரமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள் கடந்து போலீஸ் இன்னொரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவர் களத்தை நெரிச்சுக்கிட்டு சாகல, அந்த ஒரு இடத்துல ஒரு ஷால் இருந்துச்சு, அந்த ஒரு ஷாலை அவரோட கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த ஷாலால தான் நெரிச்சுக்கிட்டு செத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்போ இல்ல சூசைட் பண்றதுன்னா தூக்குல தானே தொங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பட் முதல் விஷயம் அந்த ஒரு இடத்துல இருக்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கிடையாது, லோக்கல் டாய்லெட் தான் அந்த ஒரு விஷயம். அப்புறமா ஸ்டூலோ அப்படி இல்லைன்னா ஒரு டேபிளோ அந்த ஒரு இடத்துல கிடையாது அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 2 ரூம்ஸ் இருந்திருக்கு. அந்த ரூம்லயே கூட அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்கலாம். எதுக்காக டாய்லெட் பக்கம் போனாரு? அப்படியே டாய்லெட் பக்கம் போயிட்டு இறந்து போனவரா இருந்தாருன்னா அவர் குளிக்கிறதுக்காக ரெடியாகி தான் போயிருக்காரு. ஈவன் அவரோட உடம்புல தண்ணி கூட இருந்திருக்கு. அதாவது அவர் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இறந்து போயிருக்காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா டவுட் தான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் லாஸ்ட் நைட் ஒருத்தருக்கு கால் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போகுது. அப்படி போகும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், அவர் நேற்று பேசும்போது ஆக்சுவலா அவரோட வாய்ஸ் நார்மலாவே இல்லை, பின்னாடி இருந்து அவரோட கழுத்தை யாராச்சும் நெரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் பேசுறாரு. பின்னாடி இருந்து இன்னொரு வாய்ஸும் கேட்டுச்சு. அந்த ஒரு வாய்ஸ் சொல்றதை தான் இவர் எடுத்துக்கிட்டு சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு நபரையும் தாண்டி அந்த ஒரு டீம்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்கும்போது அவங்க பல இடங்கள்ல முன்னெடுத்து வச்ச ஒரு விஷயம் தான் கடைசியா அவர் பார்த்த அந்த பெண்ணோட கேஸ். அந்த கேஸ்ல ஆக்சுவலா அந்த ஒரு பெண் நடந்துகிட்ட விதம் ஒரு மனிதிக்கான விதமே கிடையாது. அவங்க ரொம்பவுமே டோட்டலா டிஃபரெண்டா இருந்தாங்க, ஒரு பேய் மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு வேளை அவங்களோட உடம்புல இருந்த பேய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள இருந்து இவரை கொலை பண்ணது யாரு? அப்படி கொலை பண்றாங்கன்னா சரி ஓகே ப்ரோ, அந்த ஒரு வாஷ்ரூம்குள்ள ஏதாச்சும் ஜன்னல் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இருக்கு. ஆனா ஒரு நபர் உள்ள கொலை பண்ணிட்டு வெளியே ஓடி போற அளவுக்கு பெரிய ஜன்னல்லாம் கிடையாது. ஒரு கை விடுற அளவுக்கு தான் அந்த ஒரு ஜன்னலோட ஸ்பேஸே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஜன்னல் வழியா கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல கொலை பண்ணது யாரு அப்படின்னு வரும்போது தான் ஒரு முக்கியமான தியரி வெளியே வருது. ஆக்சுவலா இது கௌரவ் திவாரியோட ஒரு தியரி தான் அப்படின்னே சொல்லலாம். ஷேடோ மேன் தியரி அப்படிங்கிற தியரி. இந்த ஒரு ஷேடோ மேன் தியரி அப்படின்னு சொல்லப்படுற தியரியை முன்னெடுத்து வச்சதுக்கு காரணமா இருந்தது ஜூலை 2016 இவரோட அட்டாப்சி ரிப்போர்ட் ஒரிஜினலா வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது இவரோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல இவர் எந்தவித மதுபானமும் அருந்தல, ட்ரக்ஸ் எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி இவர் ஆக்சுவலா எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா அஸ்பிக்ஷியோன் அப்படின்னு சொல்லப்படுற முறையில தான் இவர் இறந்து போயிருக்காரு. அதாவது மூச்சு திணறல் மூலியமா தான் இவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஆக்சுவலா முன்னெடுத்து வச்ச ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவரோட கழுத்தை யாரும் நெரிச்சிருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவரோட கழுத்துல ஏதோ ஒன்று வச்சு நெரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் போலீஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவரே அவரோட கையை வச்சு நெரிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் போலீஸோட பதிவு. ஆனா ஒரு மனுஷன் அவனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலா நம்மளோட பிரெயின் இருக்கு இல்லையா, அப்படின்னு வரும்போது நீங்க உங்களோட கழுத்தையே நெரிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களால தாங்க முடியலைன்னா பிரெயினே ஒரு லிமிட்டுக்கு மேல சர்வைவல் இன்ஸ்டிங் மூலியமா உங்களோட கையை லூஸ் அப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு நபர் உங்களோட கழுத்தை நெரிச்சாதான் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு செயல்ல இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. சரி ஓகே ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி ஷாலுக்கும் அதே செயல் தான், ஏன்னா நீங்க உங்க கையாலே தான் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறதுனால அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஷேடோ மேன் தியரி வருது. ஒண்ணு இந்த ஒரு ஷேடோ மேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேய் இவர் தனியா இருக்கும்போது இவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா
இவரோட உடம்புல புகுந்து இவரோட கை மூலியமாவே அவரோட களத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு உதவி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஸோ அவரோட அறிவு வந்து சேலையில இருந்திருக்கு அப்படின்னா அவரோட உடம்புக்குள்ள வேற ஏதோ உருவம் புகுந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா அதுலயுமே கூட பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இவரோட களத்தை நெரிச்சுக்கிட்டு செத்திருந்தாருன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இவரோட களத்தை பிடிச்சிருந்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது வரைக்குமே இருக்கிற தியரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஷேடோ தியரி எல்லாம் தாண்டி அடுத்து பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள ஈடுபடுற எல்லாருமே பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், பேரநார்மல் சயின்டிஃபிகேட்டர்ஸ், இவங்க எல்லாருமே பல தியரிஸை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுல முக்கியமான தியரியா இருக்கிறது என்டிட்டி டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு தாவிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆத்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நீங்க பேய்ங்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நிறைய பேய் படங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நபரோட உடம்புல மட்டும்தான் அந்த பேய் பூரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா சில பேய் படங்களை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு நபரோட உடம்புலையும் இருக்கும், இந்த ஒரு நபரோட உடம்புலையும் இருக்கும். இந்த ஒரு பேய் வந்து ஒரு பேயோ ஆத்மாவோ கிடையாது, இது ஒரு சாபம் மாதிரி. எந்த ஒரு நபர் அதுக்கு பிடிக்குமோ அந்த ஒரு நபரோட உடம்புல தாவி அவங்களோட உயிரை எடுத்துக்கும். அது வந்து அதுக்கு ஒரு படையல் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கடைசியாக பார்த்தா அந்த ஒரு பெண்மணி, இரவு பார்த்தா அந்த ஒரு பெண்மணி வந்து டக்குன்னு வந்து இவரோட முகத்துக்கு முன்னாடி நின்னாங்க. நின்று இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறமா இவர் ரொம்பவுமே டிஸ்டர்ப்டா இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இவருமே கூட பல இடங்கள்ல அவரோட மனைவி கிட்டையுமே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இந்த ஒரு உருவம் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அதை எரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் பதிவு பண்ணியிருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆத்மா இவரோட உடம்புக்கு வந்திருக்கலாம். இந்த ஒரு உடம்புக்கு வர்றதுக்காக பல போராட்டங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல தான் இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு எப்படியோ இவரோட உடம்புக்குள்ள வந்து இவரை கொலை பண்ணி இவரோட உயிரை அதுக்கு ஒரு படையலா எடுத்துக்கிட்டு கிளம்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு தியரியை பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற ஒவ்வொரு நபரும் எடுத்து வைக்கிறாங்க. இரண்டாவதா இருக்கிற தியரி என்னன்னா, இந்த ஒரு பேரநார்மல் சொசைட்டில இவர் மட்டும் கிடையாதுங்க, இவரை மாதிரி பல பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இவருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை ஒரு செயலாவோ அப்படி இல்லைன்னா ஒரு கொலையாவோ மட்டும் எடுத்துக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. சரியா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பங்கர் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ வரைக்குமே ஆசியாவிலேயே மிக பயங்கரமான ஒரு இடம், அதாவது ரொம்பவுமே ஆபத்தான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒரு இடத்துல போயிட்டு இரவு 12 மணியில தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா காலையில அந்த ஒரு இடத்த நக்கல் பண்ணியிருக்காரு, கிண்டல் பண்ணியிருக்காரு, அப்படி விளையாடி இருக்காரு. அதாவது அந்த ஒரு இடத்த அசிங்கப்படுத்தியிருக்காரு. அப்படி அசிங்கப்படுத்தின ஒரு நபரை அந்த ஒரு இடத்துல இருக்கிற சாபங்கள் சும்மா விடுமா அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட பக்கத்துல இருந்த டீம்மேட்ஸ் வரைக்குமே இவர் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர்கிட்ட பல டிஃபரன்சஸை பார்க்குறாங்க. அதாவது இவர் பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை இவரோட முகத்துல உணர்றாங்க, இவரோட பக்கத்துல உணர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் இவரை பல நாளா ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல கொஞ்ச நாள் கடந்து போய் இவரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லையா, அதனால உடனே கொலை பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுனால இவரை பலவீனப்படுத்தி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா கொலை பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு மேலே எங்களோட இடத்துல வந்து எவனும் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கு அப்படின்னு பேரநார்மல் சொசைட்டியிலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா இருக்கிற தியரி வந்து எனக்கு ஓரளவுக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணுன அந்த ஒரு தியரி தான். ஏன்னா இவர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவரோட பக்கத்துல ஒரு சீக்ரெட் போன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு சீக்ரெட் போனை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா ரீசெண்டா தான் அந்த ஒரு போன்ல இருந்து டேட்டாஸ் எல்லாமே டிலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது போலீஸுக்கு வந்து இவர் மேல பல சந்தேகங்கள் இருக்கு. எதுக்காக இந்த ஒரு போன் அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு போனை வச்சு ஒரு தியரி உள்ளாகுது. என்ன தியரி இது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த சப்தம் படம்லாம் எடுத்து பார்த்தீங்களா, அந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிக் ஷாட் வந்து அவங்களோட பிசினஸை கரெக்டா கொண்டு போறதுக்காக பேய்களை வச்சோ அப்படி இல்லைன்னா பேய்களை வச்சு ஏதாச்சும் ஒரு வதந்தியை கிளப்பியோ பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து போவாங்க அவங்களோட பிசினஸுக்காக. அதாவது ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அரசியல்வாதியா இருக்கலாம், பிசினஸ் மேன்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து பிக் ஷாட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் இதுக்குள்ள வர்றது வழக்கம் தான். அந்த படத்துலையும் வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இவருமே கூட பல பிக் ஷாட்ஸோட இன்வால்வ் ஆகியிருக்காரு. அப்படி இன்வால்வ் ஆகும்போது ஏதோ ஒரு பிக் ஷாட்டோட ஒரு பெரிய விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு சீக்ரெட் ஃபோனுக்குள்ள இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா தான் பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு பிக் ஷாட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கப்புறமா அவர் கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஒரு பிக் ஷாட்
பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தியரியில் வந்து அமையுது. ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு சீக்ரெட் ஃபோன் எதுக்காக அவரோட பாக்கெட்டில் இருந்துச்சு, ஏன் அந்த ஒரு ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையுமே டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எனக்குமே கூட ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரி ஓகே, அப்படி கொலை பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி கதவு உள்ள இருந்து பூட்டப்பட்டிருக்கும்? அப்படி உள்ள பூட்டிப்பட்டிருக்குன்னா எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க? சரி ஓகே, கொலை பண்ணவன் வெளியே ஓடி போயிட்டான்னா எப்படி ஓடி போயிருக்க முடியும்? உள்ளதான் ஜன்னலே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் இந்த தியரியில முன்னெடுத்து வைக்குது. ஆக்சுவலா இந்த ஒரு தியரி, அடுத்துதான் நம்ம பேச போற தியரி வந்து சுத்தி இருக்கிறவங்க மூலியமாவும் அதுக்கப்புறமா பல ஆதாரங்கள் மூலியமாவும் கண்டுபிடிக்கப்பட்ட வதந்தியும் கிடையாது, உண்மையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கௌரவ் திவாரி அவர்கள் வந்து இந்த ஒரு கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இரவு அவரோட வைஃப் கூட ஒரு பெரிய சண்டை போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாகவே இதுக்கு முன்னாடியே கௌரவ் திவாரி பண்ண ஒரு தொழில்னால, அவரோட தொழில் அதுதான் அப்படிங்கிறதுனால இரவு வந்து லேட்டாக தான் வருவார். அப்படி வர்றதுனால சின்னதாக ஏதாச்சும் ஒரு வாய்த்தக்கம் போகுமே தவிர அதை தாண்டி பெருசாக சண்டை எல்லாம் போகாது. அந்த ஒரு சண்டை வந்து நார்மலாக தான் இருக்கும். ஏன் லேட்டாக வந்தீங்க, இதுக்கு நான் லேட்டாக வந்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த தொழில் நமக்கு தேவையா, இந்த மாதிரி சண்டைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு இரவு நடந்த சண்டை வந்து அவ்வளோ நார்மலா இருக்கல, ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு வீட்டுல இருந்து இருக்கிறது கௌரவ் திவாரி, கௌரவ் திவாரியோட அப்பா, அவங்களோட வைஃப். ஸோ சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கௌரவ் திவாரி அவர்களோட வைஃபுக்கும் அவரோட அப்பாவுக்கும் ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதை வந்து கௌரவ் திவாரிக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு இரவு இந்த ஒரு விஷயம் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால ரொம்பவுமே டிப்ரெஸ்டா இருந்தாரு நம்மளோட கௌரவ் திவாரி. அதுக்காக தான் இந்த ஒரு சண்டையே போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி ப்ரோ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இவர் இறந்து போயிருந்தா அந்த ஒரு இடத்துல இன்னொரு துணியும் கிடைச்சிச்சு, அதாவது ஒரு ஷால் கிடைச்சிச்சு. அந்த ஒரு ஷால் மூலியமா இறுக்கிக்கிட்டு தான் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு ஷால் யாரோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட வைஃபோடது. எஸ், கௌரவ் திவாரி அவர்களோட வைஃபோடது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கௌரவ் திவாரி அவர்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோட அப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த நம்பவே கிடையாது. அதாவது பேரநார்மல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்பாத ஒரு நபர் தான் கௌரவ் திவாரி அவர்களோட அப்பா. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா என்னோட மகனை பேய் கொண்டுருச்சு, என்னோட மகனை பேய் கொண்டுருச்சு, என்னோட மகனை என்ன கொண்டுச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவரை பார்க்கும் போதே சந்தேகம். ஏன்னா வந்து இவர் நம்புற ஆளே கிடையாது. சரி ஓகே, இறந்து போயிருந்தா அவன் எப்படியோ இறந்து போயிட்டான், யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு கூட ஃபீல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. டிப்ரெஷன்ல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இல்ல, பேய் தான் கொண்டுருச்சு, அவனை பேய் தான் கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. இது வரைக்குமே அவரோட வைஃப் மட்டும் தான் சொல்றாங்க, ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்றாங்க, அது வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்னதா அவங்களோட வைஃப் மட்டும் தான் சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோ அப்படி இல்லைன்னா அவங்களோட டீம்ல இருக்கவங்களோ இந்த ஒரு விஷயத்த சொல்லலை. அவங்க ஃபீல் பண்ணதை மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இவரோட வாக்கு மூலியமா, இவரோட வாய் மூலியமா சொன்னதா யாருமே சொல்லலை. ஆனால் இவங்களோட வைஃப் மட்டும் பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய சந்தேகமாக மாறுது. ஒரு வேளை இவரோட வைஃபும் அப்பாவும் சேர்ந்து இவரை கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் எப்படி கதவு உள்பக்கமாக லாக் செய்யப்பட்டுச்சு, இதுதான் இருக்கிற பெரிய சந்தேகம். இந்த சந்தேகங்களை பற்றி பேசணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேஸில் இருக்கிற பல பிரச்சனைகளை பற்றி பேசணும். இவர் இறந்து போனது ஒரு வாஷ்ரூம்குள்ள, ஓகேவா? அந்த ஒரு வாஷ்ரூம்குள்ள சரி ஓகே, இவரை போட்டு அடிச்சு அப்படி இல்லைன்னா வந்து இவரை துன்புறுத்தி அதுக்கப்புறமா தான் இவரை கொலை பண்ணியிருக்கணும்னா அந்த ஒரு வாஷ்ரூம்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் இவரை ஃபோர்ஸ் செய்யப்பட்ட ஒரு விஷயத்துக்கான தடயம் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு பொருள் கூட கீழே விழலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அப்புறமா இவர் எதுக்காக ஒரு வாஷ்ரூம்ல போயிட்டு சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறமா போலீஸ் ஃபர்ஸ்ட் கையை நடிச்சு தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு ஷால் மூலியமா சூசைட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க. ஏன் அப்படியே எடுத்து வச்சிருந்தாலும் அந்த ஒரு ஷால்ல ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் இருந்திருக்கும், அதை ஏன் செக் பண்ணவே இல்லை? ஏன் அதுக்கு மேல அந்த ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லை? அந்த ஒரு கேஸை வந்து ஏன் சூசைட்னு டக்குன்னு மூடிட்டாங்க? இந்த ஒரு கேஸ் நடந்து சில நாட்களே வந்து அது ஒரு சூசைட்னு மூடிட்டாங்க. ஆனா எதுக்காக இது ஒரு கொலை சம்பவமா, ஒரு கிரைமா சர்ச் செய்யப்படலை? எதுக்காக இது ஒரு கிரைமா தேடப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக இருக்கிற சில பல பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி இந்த ஒரு கதவு உள்பக்கமாக தாப்பால் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது வரைக்குமே இருக்கிற கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஒன்று, யாரோ ஒருத்தர் இவரை கொலை பண்ணி அந்த ஒரு வாஷ்ரூம்குள்ளே போட்டுட்டு இவரை குளிக்கிற மாதிரிலாம் செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கதவை மூடி இருக்கணும். ஆனா ஓகே, கதவை யார் லாக் பண்ணா அப்படிங்கிறது தானே கேள்வியா இருக்கு. கதவை லாக் பண்ணா அப்படிங்கிற கேள்வியையும் தாண்டி
இவரோட வைஃப் தான் 15 நிமிஷத்துல போயிட்டு தட்டி அடிச்சு குப்பாடு போட்டு அதுக்கப்புறமா கதவை உடைச்சதா சொல்றாங்க. வெளியே இருந்து ஒரு நபர் வந்து கதவை உடைச்சதா சொல்றாங்க. யாரு கதவை உடைச்சது? கதவை உடைச்சார் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு இருக்கா? இவர் தான் இந்த ஒரு கதவை உடைச்சு உள்ள போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரா? கிடையாது. இது எல்லாமே கேள்விக்குறியா இருக்கும் போதுதான் இவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது. ஸ்டில் இது ஒரு சூசைடா தான் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. சரி, ஓகே, அப்படி கொலை செஞ்சிருந்தாங்கன்னா எப்படி உள்பக்கமா லாக் பண்ண முடியும்? சிம்பிளான கேள்வி. ஆக்சுவலா வந்து உள்பக்கமா லாக் பண்றது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா சின்ன விஷயம் தான். உள்ள ஒரு நூலை கட்டிக்கிட்டு, அதாவது லாக்ல ஒரு நூலை கட்டிக்கிட்டு நூலை வெளியெடுத்து கதவை அழகா மூடிட்டு நூல் மூலியமா லாக் பண்ணிடலாம். ஈஸியான ஒரு ஒர்க்கு பழைய லாக்கா இருந்துச்சுன்னா. ஆனா அவர் இருந்த அந்த ஒரு இடத்துல லாக் வந்து ரொம்பவுமே புது லாக்கு தான். ஈஸியான ஒரு லாக்கு தான். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டோர்ல இருக்கிற பட்டன் அமுத்தியாச்சு, கதவை மூடியாச்சு, லாக். ஈஸியான ஒரு லாக் தான். ஏன்னா அது ஒரு மேக்னெட் சிஸ்டம்ல தான் அந்த ஒரு லாக்கே ஒர்க் ஆகும். அப்படிங்கிறதுனால மேக்னெட் சிஸ்டம்ல வர்ற ஒவ்வொரு லாக்குமே இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். இதே மாதிரி ஏதாச்சும் கேஸ்ல நடந்திருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்சைட் லாக் டோர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அந்த ஒரு கேஸ்லயுமே கூட இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஒரு உள்பக்கமா லாக் பண்ணி கொலை பண்ற சம்பவங்கள், பல சம்பவங்கள் இது வரைக்குமே நடந்திருக்கு. சில படங்கள்ல கூட நீங்க பார்த்து இது வரைக்குமே தெரியுமா இருக்கும் இது ஈஸியான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு. ஆனா கொலை பண்ணது யாரு? ஏன் இந்த ஒரு கொலை சம்பவத்தை ஒரு கிரைமா போலீஸ் தேடி பார்க்கவே இல்லை? பல கேள்விகள் இது வரைக்குமே இந்த ஒரு கேஸ் பின்னாடி இருக்கு. ஏன் இந்த ஒரு கேஸை இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் இருக்கு. ஸ்டில் இந்த ஒரு கேஸை போலீஸ் சூசைட் அப்படின்னு மூடி வச்சுட்டாங்க. இருந்துமே கூட இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான். போன வாரம் நம்ம பார்த்த பேய்களால இறந்து போன ஒரு நபர் தான் கௌரவ் திவாரி. ஸோ அந்த ஒரு நபர் இறந்து போனதுக்கு அப்புறமா பல சம்பவங்கள் நடந்திருந்தது. சுற்றி இருக்கிறவங்க பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பேயை பற்றி நம்பாத அவரோட அப்பாவே பேய் தான் அவனை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகேன்னு பார்த்தா அவரோட கையில் ஒரு சீக்ரெட் ஃபோன் இருந்திருக்கு. அந்த ஃபோனில் எந்த ஒரு தடயமுமே இல்லை. சரி, ஓகே, உள்ள யாராச்சும் அவரை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தேடி பார்த்தா அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு சலசலப்புமே இல்லை. ஓகே, இப்படிலாம் இருந்துச்சுன்னா போலீஸ் எந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க? சூசைட் அப்படின்னு தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் சூசைடுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே உள்ள கிடைச்ச அந்த ஒரு பாடியோட அட்டாப்சியில கூட இல்லை. அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒரு கேஸை சும்மா பேய் சம்பவமா மட்டும் விட்டோம்னா நமக்கு என்ன முடியாத ஒரு கிரைமா மாத்தி பேசலாம், தொடர்ந்து பேசலாம்.